ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் வார வெளியீடு தொடர்பில் அவதானம் செலுத்தினால், வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். வீரகேசரி வார வெளியீட்டுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அமெரிக்க தூதுவர் டெப்லிட்ஸ் வலியுறுத்தல் என்பதாக ஓர் செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. இலங்கை அரசாங்கங்களினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லிட்ஸ் வீரகேசரி வார வெளியீட்டுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் தெரிவித்தார். அத்துடன் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அல்லது மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கான நீதி பொறிமுறையொன்றை ஸ்தாபித்தல் போன்ற வாக்குறுதிகளும் இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் இலங்கையின் மனித உரிமைகள் பற்றிய கவலைகள் எழுந்துள்ளன. ஆட்சி முறையின் ஜனநாயக பண்புகளை நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சியை மதிப்பதோடு சிறுபான்மையின சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். தெற்காசியாவின் மிக பழைய ஜனநாயக தேசத்தின் ஜனநாயக நண்பன் என்ற வகையில் அமெரிக்கா இலங்கையின் இடத்தில் இந்த விடயங்களை எதிர்பார்க்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, போலீஸ் அதிகாரத்தை வழங்கக்கூடாது என்பதற்கு மணிவண்ணனின் செயற்பாடு உதாரணம், அரசாங்கம் கூறுகின்றது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை ஏன் வழங்கக்கூடாது என்பதற்கு யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன் மேற்கொண்ட நடவடிக்கை ஒரு சிறந்த முன்னுதாரணமாக காணப்படுகின்றது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன் நாட்டின் அடிப்படை சட்டத்தை மீறி புலிகளின் கொள்கையை மீண்டும் முன்னெடுப்போம் என்பதற்கான ஒரு சம்ஞையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் இதனை தனித்து செய்யவில்லை. மாறாக புலம்பெயர் அமைப்புகளின் ஊக்குவிப்புடன் இதனை செய்திருக்கிறார் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் கூறினார். யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன் மற்றும் அவரது கைது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக விவரிக்கையிலேயே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். நாட்டின் சட்டத்தை முற்றாக மீறும் வகையில் யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன் செயற்படுகின்றார். அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதே எனது எண்ணமாக இருந்தது. ஆனால் தற்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. எப்படி இருப்பினும் அவர் நாட்டின் சட்டத்தை மீறி செயற்பட்டிருக்கின்றார். விடுதலை புலிகளின் கொள்கையை மீண்டும் தாங்கள் முன்னெடுப்போம், அதனை கொண்டு எமது செயற்பாடுகளை மேற்கொள்வோம் என்ற சமிஞையை மணிவண்ணன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த போலீஸ் அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்கக்கூடாது என்பதற்கு யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன் மேற்கொண்ட முயற்சி ஒரு முன்னுதாரணமாக காணப்படுகின்றது. அதிகாரம் இன்றியே அவர் புலிகளின் சீருடையை போன்ற சீருடையை உருவாக்கி ஒரு குழுவை அமைக்க முயற்சிக்கின்றார் என்றால், மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்களை வழங்கினால் என்ன செய்வார்கள் என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக, மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்களை வழங்கினால் அந்த மாகாணத்தின் போலீஸ் உயர் அதிகாரியை நியமிக்கும் பொறுப்பு முதலமைச்சருக்கு காணப்படும். முதலமைச்சர் ஒரு அரசியல்வாதி. எனவே அது எவ்வாறு சாத்தியமாகும் என்பது இங்கு ஆராயப்பட வேண்டும். அது மட்டுமன்றி, மாகாண போலீசார் அரசியலமைப்பை மீறி செயற்படும் போது அதனை விசாரிப்பதற்கு மத்திய அரசாங்கத்தின் போலீசார் சென்றால் அவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிவிடும் அதிகாரம் அங்கு உருவாக்கப்படும். அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. இதனால்தான் நாங்கள் மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்க முடியாது என்ற விடயத்தை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகின்றோம். அது ஏன் வழங்கப்படக்கூடாது என்பதற்கு தற்போது யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன் மேற்கொண்ட முயற்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. போலீஸ் அதிகாரங்களை வழங்கினால் அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் செய்வார்கள் என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமன்றி, யாழ் மாநகர மேயர் இதனை தன்னிச்சையாக அல்லது தனித்து செய்யவில்லை என்றே நாங்கள் கருதுகிறோம். காரணம்,
புலம்பெயர் அமைப்புகளின் தூண்டுதலின் பேரிலேயே அவர் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து இருப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்று தமிழ் மக்களின் அரசியல் தலைமைத்துவம் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோருக்கு இடையில் பாரியதொரு போட்டி நிலவுகின்றது. அந்த அதிகார போட்டி அல்லது தலைமைத்துவத்தை கைப்பற்றுவதற்கான போட்டிகளில் ஒரு அங்கமாகவும் மணிவண்ணனின் இந்த செயற்பாடு அமைந்திருக்கலாம். நாடு என்ன நிலை ஆனாலும் பரவாயில்லை, அவர்கள் விடுதலை புலிகளின் கொள்கைகளை முன்வைத்து அதனை வெளிப்படுத்தி தமது அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் செயற்பட்டு வருவதை காண முடிகின்றது என்றார் என்பதாக அந்த செய்தியானது அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கூறியுள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக மணிவண்ணனுக்கு பிணை வழங்கியது யார், கேள்வி எழுப்புகின்றார் சிவி என்பதாக ஓர் செய்தியும் அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. மணிவண்ணனுக்கு பிணை வழங்கியது அரசாங்கமா நீதிமன்றமா என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சிவி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: யாழ் மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் வெள்ளிக்கிழமை இரவு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் பிணையில் விடுதலை செய்யப்படுவதற்கு முன்னதாகவே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மணிவண்ணனுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு அளிப்பதாக தன்னிடம் கூறியதாக ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் மணிவண்ணன் நீதிமன்றத்தால் பிணையில் விடுதலை செய்யப்படுவதற்கு முன்னராகவே மணிவண்ணன் பிணையில் விடுதலை செய்யப்படுவார் என்றும் அவர் மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட மாட்டாது என்றும் சாதாரண சட்டத்தின் கீழேயே வழக்கு தொடரப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த கூற்று இந்நாட்டில் நீதிமன்றங்களும் போலீசாரும் பேரளவில் மட்டுமேயே இருக்கின்றனவா என்ற கேள்வியையும் ஜனாதிபதியினதும் அவரின் அரசாங்கத்தினதும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்பவே அவை செயற்படுகின்றனவா என்ற கேள்வியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை மணிவண்ணன் அரசியல் உள்நோக்கம் கருதி வேண்டுமென்றே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற உண்மையையும் அமைச்சரின் கூற்று வெளிப்படுத்தி நிற்கின்றது. மணிவண்ணனுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு அளித்தது உண்மை என்றால் மணிவண்ணன் ஏதோ தவறு செய்துள்ளார் என்று அர்த்தப்படும். ஆனால் மணிவண்ணன் செய்தது தவறு என்று போலீசாரினால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே ஜனாதிபதி எந்த அடிப்படையில் மணிவண்ணனுக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளார்? அமைச்சர் ஏற்கனவே கூறியது போலவே மணிவண்ணன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அதேவேளை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் போலீசார் மற்றும் மணிவண்ணன் தரப்பு வாத பிரதிவாதங்களை கேட்டறிந்த பின்னரே மணிவண்ணன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதாக அறிகின்றேன். ஆனால் மணிவண்ணனுக்கு ஜனாதிபதியினால் மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தேவானந்தா கூறியிருப்பதும் மணிவண்ணன் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னதாகவே அவர் பிணையில் விடுதலை செய்யப்படுவார் என்றும் போலீசார் இவ்வாறுதான் நடந்து கொள்வார்கள் என்றும் அமைச்சர் கூறியிருப்பது இந்நாட்டில் போலீஸ் திணைக்களமும் நீதிமன்றங்களும் எந்த அளவுக்கு சுயாதீனத்தை இழந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை ஆதாரமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான செயல்களை போலீஸ் திணைக்களத்தையும் நீதிமன்றங்களையும் அவமதிக்கும் செயற்பாடுகளாக கொள்ள முடியும். இது தொடர்பில் ஜனாதிபதியும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதிகாரத்தில் உள்ளவர்களின் விருப்பு வெறுப்புகளுக்காகவே பொதுமக்கள் இம்சைப்பட போகின்றார்கள் என்றால் நீதிமன்றங்கள் எதற்காக? போலீசார் மக்களுக்கானவர்களா அல்லது ஜனாதிபதியின் கையாட்களா என்பதற்கு விடை வேண்டும் என்பதாக நீதியரசர் சிவி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. சிறுபான்மை சமூகங்களின் உரித்துக்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சிறுபான்மையின சமூகங்களின் உரித்துக்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும் என்று இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் முகமது சாத் கட்டாக் வீரகேசருக்கு வழங்கிய செவ்வியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து வீரகேசரி பத்திரிகையின் 2ஆம் பக்கம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சி தயாரிக்கிறது என்கிறார் சரத் பொன்சேகா என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சபாநாயகர் என்பவர் கட்சி பேதமின்றி பக்கச்சார்பற்ற வகையில் செயற்பட வேண்டியவர் ஆவார். ஆனால் தற்போதைய சபாநாயகர் அவ்வாறு செயற்படுவதில்லை.
எனவே அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். சபாநாயகர் அரசாங்கத்திற்கு சார்பாக செயற்படுவதாக எதிர்க்கட்சி தொடர்ச்சியாக குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்ட போதே ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இதனை தெரிவித்தார். 8ஆம் திகதி வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத துக்க தினமாகும். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிக மோசமான முறையில் அன்றைய தினம் செயற்பட்டார். 2010 நான் பலவந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது 98,000 வாக்குகளால் பாராளுமன்றத்திற்கு தெரிவானேன். எனினும் அதன் போது 3 மாதங்கள் பாராளுமன்றத்திற்கு வருகை தராதமையால் எனது பாராளுமன்ற உறுப்புரிமை பறிபோனது. அதனையே நான் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினேன். எனினும் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சரும் நாட்டின் ஃபீல்டு மார்ஷலுமான என்னை கீழ்மட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அழைத்தார். சாதாரண போலீஸ் அதிகாரிகளை கூட அவ்வாறானதொரு வார்த்தையை பிரயோகித்து அழைக்க முடியாது. நான் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் ஃபீல்டு மார்ஷல் என்பதால் அமைச்சர் ஒருவருக்கு வழங்கப்படும் அளவிற்கு சமமான வரப்பிரசாதங்கள் எனக்கும் வழங்கப்பட வேண்டும். 80 வயதுடைய சிரேஷ்ட அமைச்சர் பிரிதொரு பாராளுமன்ற உறுப்பினரை முரண்பாட்டுக்கு அழைப்பது வெட்கப்பட வேண்டிய விடயமாகும். மக்களுக்காக போராடிய நாம் பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல, எந்த ஒரு இடத்திலும் இவ்வாறு அநாகரிகமாக செயற்படவில்லை. கட்சி பேதங்களை மறந்து இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் மக்கள் சிந்திக்க வேண்டும். சபாநாயகர் என்பவர் கட்சி பேதமின்றி பக்கச்சார்பற்ற வகையில் செயற்பட வேண்டியவராவார். ஆனால் தற்போதைய சபாநாயகர் அவ்வாறு செயற்படுவதில்லை. இது தொடர்பில் நாம் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடியுள்ளோம். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் நேரடியாகவே இது தொடர்பில் தெரிவித்துள்ளனர். எனவே அது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். உலகின் சில நாட்டு தலைவர்கள் சர்வாதிகார போக்கில் ஆட்சி செய்தனர். எனினும் அவர்கள் உண்மையாக நாட்டை நேசித்தனர். அத்தோடு ஊழல் மோசடிகளிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. அதனால் சர்வாதிகார ஆட்சியாக காணப்பட்டாலும் அந்த நாடுகள் வளர்ச்சி அடைந்தன. ஆனால் ஊழல் மோசடிக்காரர்களை சர்வாதிகார ஆட்சியில் ஈடுபட்டால் நாடு சீரழிந்துவிடும். எனவே ஜனநாயக ஆட்சி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக இலங்கை மீதான அழுத்தங்களுக்கு சர்வதேச ஆயுதமாகும் 13ஆம் திருத்தம் கொழும்பு ராஜதந்திரிகளின் கணிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரங்கள் பலப்படுத்தப்படும், 13+க்கு சாத்தியமே இல்லை என்கிறது அரசாங்கம் என்பதாக கெஹலிய ரம்புக்வெல்லவின் புகைப்படத்துடன் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக ஆளும் தரப்பின் பங்காளி கட்சிகள் தனித்தே மேதின கூட்டம், பேராசிரியர் திஸ்ஸ விதாரண என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் அதன் பிரதான செய்தியாக யாழ் மேயர் மணிவண்ணனை விடுதலை செய்யுங்கள், தமிழ் எம்பிக்கள் போர்க்கொடி, நாடு இராணுவ ஆட்சியை நோக்கி செல்வதாகவும் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக அதனுடன் தொடர்புபட்ட செய்திகளாக அவையும் காணப்படுகின்றன. யாழ் மேயரிடம் டிஐடியின் தீவிர விசாரணை தொடர்கிறது, அதிகாலை கைது செய்யப்பட்டு வவுனியா கொண்டு வரப்பட்டார் என்பதாக ஓர் செய்தியும் ஏற்கனவே அந்த செய்தியையும் நாம் பார்த்திருந்தோம். போலீசாரின் கடமைகளை செய்ய மாநகர மேயரை அனுமதிக்க முடியாது, அரசு தரப்பு பிரதம கொறடா ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சட்டத்தரணிகள் சந்திப்பதற்கு அனுமதி மறுப்பு என்பதாக ஓர் செய்தியும், 12ஆம் திகதி பொது விடுமுறை என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரினது சொத்துக்களும் அரசுடைமையாக்கப்படும், அதனூடாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலதிக இழப்பீடுகள், அமைச்சர் சரத் வீரசேகர என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் விசாரணை அறிக்கை, அரசு புலனாய்வுத்துறையின் அறிக்கை, போலீசாரின் அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை, வெளிநாட்டு புலனாய்வுத்துறையின் விசாரணை அறிக்கை மற்றும் ஏனைய அறிக்கைகளின் பிரகாரம் தான் நௌஃபர் மௌலவியே பிரதான சூத்திரதாரி என அறிவித்துள்ளேன். இவர் பிரதான சூத்திரதாரி இல்லை என கூறுபவர்கள் அதற்கான சாட்சியங்கள் இருந்தால் ஒப்படைக்கலாம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக பாராளுமன்றத்தில் எனக்கு அச்சுறுத்தல், நடவடிக்கை எடுக்க கோரும் சாணக்கியன் எம்பி என்பதாக
ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஜஹரானின் குண்டுகள் சதோசா வாகனங்களில் கடத்தப்பட்டனவா? விசாரணை நடத்த கோருகிறார் ரிஷாட் பதியுதீன் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், யாழ் மக்களுக்கான எனது பயணத்தை எவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது, மேயர் மணிவண்ணன் திட்டவட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பாதை எப்படியானது என்பதை தெரிந்து கொண்டுதான் எனது பயணத்தை ஆரம்பித்தேன். யாழ் மாநகர மக்களுக்கான எனது பயணத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிறுத்த மாட்டேன். இவ்வாறு யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மேயர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் நேற்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்க முற்பட்ட குற்றச்சாட்டில் நான் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையாகியுள்ளேன். எனது விடுதலைக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் என யாழ் மாநகர மேயர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. யாழ் மேயருக்கு பிணை வழங்கியது அரசாங்கமா அல்லது நீதிமன்றமா? நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் எம்பி கேள்வி. ஜனாதிபதி டக்ளஸ் பதிலளிக்க வேண்டுமாம் என்ற தலைப்பிலும் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தொடர்பிலான செய்தியாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலில் தொகுதிக்கு 3 வேட்பாளர்கள், ஆளும் தரப்பு பங்காளி கட்சிகள் எதிர்ப்பு என்பதாக ஓர் செய்தியும், ஊடகவியலாளர் மீது போலீஸ் தாக்குதல், சுதந்திர ஊடக இயக்கம் கடும் கண்டனம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, இந்த முறை மே தினத்தை கொண்டாடுவதா இல்லையா என்பது குறித்து பொதுஜன பெரமுன மற்றும் அரசு தரப்பு கட்சிகளுடன் கலந்துரையாட உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. அடுத்து சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, எண்ணெய் மற்றும் எரிபொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், உழைப்பை உறிஞ்சிக்கொண்டு ஊதியத்தை தர மறுக்கின்றனர். தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் விசனம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அது இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகளில் வெளியான பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. ஜீவனின் அரசியல் பயணத்தில் 1000 ரூபாய் சம்பள உயர்வு ஒரு மைல்கல், ஹெட்டன் டிகோயா நகரபிதா எஸ் பாலச்சந்திரன் கூறுகிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களுக்கு நிதியுதவி என்பதாக ஒரு செய்தியும், நுவரெலியா மாவட்ட ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் புதிய உத்தியோகத்தர்கள் தெரிவு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பழைய மாணவர் சங்கம் நடத்தும் கிரிக்கெட் போட்டி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், குடியரசுத் தலைவர் பிரதமரின் படங்களை காட்சிப்படுத்துவதை குறித்து அரசு அலுவலகங்களே முடிவு செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தமிழகத்தில் அரசாங்க அலுவலகங்களில் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் புகைப்படங்கள் வைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அரசாங்க அலுவலகங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு அலுவலகங்களில் மகாத்மா காந்தி, நேரு, திருவள்ளுவர், அண்ணா, ராஜாஜி, பெரியார் படங்களுடன் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் படங்களை வைக்க வேண்டும் என 1978ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் படங்களை வைக்க உத்தரவிடக் கோரி கடலூரைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ஜெயக்குமார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் 1990ஆம் ஆண்டு அம்பேத்கர் படமும் 2006ஆம் ஆண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், வ.உ.சி. காயிதே மில்லத் இந்திரா காந்தி, முன்னாள் முதல்வர்கள், இந்நாள் முதல்வர், தமிழன்னை புகைப்படங்கள் வைக்க அனுமதித்து அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டன. எனினும் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தும் கூட பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் குடியரசுத் தலைவர், பிரதமர் படங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், கொரோனா விதிகளை மீறிய நோர்வே பிரதமருக்கு அபராதம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கொரோனா விதிகளை மதிக்க தவறிய நோர்வே நாட்டு பிரதமர் எர்னா சோல்பேருவுக்கு அந்நாட்டு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். நோர்வே நாட்டில் 2 முறை பிரதமராக பதவி வகித்துள்ள எர்னா சோல்பேருக்கு கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார்.
நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதால் 10க்கும் மேற்பட்டோர் விழாக்களில் பங்கேற்க அனுமதி இல்லை என்று நோர்வே அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை மீறி தனது குடும்ப உறுப்பினர்கள் 13க்கும் மேற்பட்டோருடன் பிறந்த நாளை கொண்டாடியதால் பிரதமருக்கு 20,000 நோர்வே குரோன்கள் தொகையை அபராதமாக போலீசார் விதித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. சோகத்தில் மூழ்கியது பிரித்தானியா என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பிரித்தானிய இளவரசரும் ராணி எலிசபெத்தின் கணவருமான எடின்பர்க் கோமகன் பிலிப் காலமானதை அடுத்து பிரித்தானியா சோகத்தில் மூழ்கியுள்ளது. இறக்கும்போது அவருக்கு வயது 99 ஆகும். எடின்பர்க் கோமகன் பிலிப்பின் மறைவு 94 ஆண்டுகால அரச குடும்பத்துக்கு மாபெரும் இழப்பாகும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இன்றைய தினம் வெளியாகிய ஆசிரியர் தலைப்பானது, மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்று அறிவிப்புகள் வெளியாகியிருந்த போதிலும் தற்போது அரசாங்கமானது அந்த தேர்தலை நடத்தும் விடயத்தில் பின்னடைவை கண்டுள்ளதாக தெரிகின்றது. பழைய தேர்தல் முறையிலோ அல்லது புதிய தேர்தல் முறையிலோ மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பதே மக்களின், குறிப்பாக தமிழ் பேசும் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆனால் அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகள் தேர்தலானது இந்த வருடத்திற்குள் நடத்தப்படுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதாக வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தலைப்பினை தீட்டியிருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக பேரச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வாழ பழகிக் கொள்வதற்கான நிர்பந்தம் என்பதாக ஓர் ஆசிரியர் தலைப்பானது தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. உலகில் கோவிட்-19 ஏற்படுத்தியுள்ள உயிரிழப்புகள் இவ்வாரம் 30 லட்சத்தை தாண்டிவிட்டது. இது தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டாலும் கூட இந்த பேரழிவில் இருந்தும் மீண்டெழுவதற்கான நெடுந்தூர பயண பாதையை காட்டுகிறது. இலங்கையை பொறுத்தவரை உயிரிழப்புகள் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் குறைவானதாகும். அதற்காக இந்த கொடிய நோய் தொடர்பாக அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸ் ஏப்ரல் 23 முதல் ஜூலை 6 வரையில் இலங்கையில் வழங்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்திருக்கிறார். அதேவேளை டென்மார்க்கில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை கொரோனா என்ற வைரஸ் இலங்கையை சேர்ந்த 3 இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவதை அடுத்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பை சேர்ந்த 3 பெறப்பட்ட மாதிரிகளில் மேற்பட்ட புதிய வகை கொரோனா வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக டி ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் கோவிட்-19 தொற்றுக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதிலும் நாட்டில் கொரோனா நிலைவரம் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தொற்று நோயியல் நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த ஆசிரியர் தலைப்பானது கொரோனா தொடர்பான ஆசிரியர் தலைப்பாக அது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், அதுவும் யாழ் மாநகர மேயர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பான கேலி சித்திரமாக அந்த கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளில் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.